கம்மிங் 10th பார்த்தீங்கன்னா ஒரு NFT கேம் வந்து லான்ச் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா P2B கேம். அதாவது P2B கேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே டு ஏர்ன். ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணுறது மூலம் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா NFT கேம்னா என்ன, இந்த டீம் யார், அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் இதுக்கு முன்னாடி என்ன கேம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன கேம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல NFT கேமிங்னா என்ன. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் ஆஃப் கிளாண்ட் அதே மட்டும் PUBG இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேம்லாம் வந்து லான்ச் நல்ல எல்லாத்தையும் ரீச் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளாஸ் ஆஃப் கிளாண்ட் 8 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7 மில்லியன் ஏர்ன் பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட 16,000 crores. அதே இது PUBG பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் அந்த $7 மில்லியன் ஏர்ன் பண்ணாங்க. 60,000 crores வந்து ஜஸ்ட் 2 இயர்லேயே எடுத்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணாங்கன்னா இன்-ஆப் பர்ச்சேஸ். அதாவது வந்து இப்போ நம்ம அந்த கேம் விளாட்றப்ப நம்ம வந்து ஸ்கின் அப்டேட் பண்ணுவோம், அதே மட்டும் வந்து நம்மளோட லெவல் அப்டேட் பண்ணுவோம். தென் அதே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கன்று ஒரு காரோட கலர் ஸ்கின்னை மாற்றணும் அப்படின்னாலுமே வந்து நிறையா இன்-ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மட்டுமே இவங்க கிட்டத்தட்ட வந்து $7 பில்லியன் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அந்த 2 கேம். அதே மாதிரி கிளாஸ் ஆஃப் கிளான்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு தென் வந்து அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து இன்-ஆப் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மட்டுமே இவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான கேமிங். நம்ம அந்த மாதிரி கேமை வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல்லாம் வாங்கி உள்ளே விளாண்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் பெரிய ஆளாக வந்து அந்த மாதிரி கேமை வந்து நம்மளுக்கு விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒர்க் இருக்காது. சொல்லிட்டு அந்த மாதிரி கேமை நம்ம விளாட மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேமுக்கான இன்வெஸ்ட் பண்ண டைம் அந்த அதே பார்த்தீங்க மணி எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து திருப்பி ரிட்டன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த டயத்தை மட்டும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் இதே NFT கேமிங்கிறது அப்படி கிடையாது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு NFTயை வாங்கி பை பண்ணி நீங்கள் வந்து கேம் விளாட ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து மணியுமே ஜென்ரேட் ஆகும். தென் நீங்கள் அதே மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணுறது மூலம் தென் அதே மட்டும் உங்களோட ஸ்கின் அந்த மாதிரி உங்களோட கன் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக வந்து உங்களால் அதை வந்து வெளியே ஒரு மார்க்கெட் ப்ளேஸில் வந்து சேல் பண்ண முடியும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி கேம் லான்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களே தனியாக வந்து மார்க்கெட் ப்ளேஸ்மே லான்ச் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே ஏர்ன் பண்ணுற பேட்ச் அதே மட்டும் தென் கண்ணோட ஸ்கின் அதே மட்டும் நம்ம என்ன கேம் விளாட்றோமோ அந்த கேமுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து அங்கே செல் அண்ட் பை பண்ண முடியும். ஸோ தட் இது மூலமும் நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ மெயினாக NFT கேமிங்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணுற டைம் அண்ட் மணியை வந்து நம்மளால் வந்து ரிட்டன் பேக் எடுக்க முடியும். ஆனால் நார்மல் கேமிங்கில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம டயத்தை அண்ட் மணியை வந்து நம்மளால் ரிட்டன் எடுக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து என்ஜாய் மட்டும் தான் பண்ணுவோம். ஆனால் ரிட்டன் எதுவுமே கிடையாது. இதே நீங்கள் NFT கேமிங்கில் வந்து என்ஜாயும் பண்ணலாம், அதே மட்டும் ஏர்னும் பண்ணலாம். தென் அதுக்கான ரிட்டர்ன்ஸுமே உங்கள்கிட்ட இருக்குது. இதான் வந்து NFT கேமிங்கிறது. பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் வந்து இந்த NFT கேமிங் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் வந்து இந்த கம்பெனி யாரும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் டாப் NFT கேமிங் கம்பெனினா இந்த கம்பெனி தான், கார்டியன் லிங்க் கம்பெனி. இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். செகண்ட் கார்டியன் லிங்க்ங்கிறது யார்? கார்டியன் லிங்க்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவங்களோட NFT வந்து ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட் ப்ளேஸில் வந்து இவங்க தான் சேல் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,000 NFT வந்து 54 மினிட்ஸில் வந்து அவங்க வந்து சேல் பண்ணாங்க. அதோட நெட் ஒர்த் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 crore rupees வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கார்டியன் லிங்கிற டீமில் யார் மெம்பர்னு பார்த்தீங்கன்னா வந்து ராம்குமார் சுப்ரமணியம் தான் வந்து நம்ம கோஃபவுண்டர் அண்ட் CEO. தென் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க டீம் மெம்பர் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. யார் உங்களோட இன்வெஸ்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா செக் அவுட் பண்ணிக்காங்க. தென் அவங்களோட யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்கன்னா IBM அதே மட்டும் ஆப்பிள், ட்விட்டர், ஃப்ளிப்கார்ட் இவங்க எல்லாத்துக்கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. நம்ம 3 என்ன பார்த்தீங்கன்னா கேம் லான்ச். இதுக்கு முன்னாடி என்ன கேம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரிக்கெட் கேம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐக்கான்லேயே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பற்றி நீங்கள் பாருங்கள். போது வந்து இந்த கேம் நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளாட்றவங்க வந்து மினிமம் வந்து ஒரு 2 NFTயாவது இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களால இந்த கேம் விளாட முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு பவுலர் இருந்தால் அவங்களால விளாட முடியும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம முந்தின வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் அப்கமிங் டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா மார்ச் மடர்ன சீரீஸ்னு போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $2,200. இதில் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு யார் ரேங்க் வைஸ் வராங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. தென் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டதுனால அதை நான் ஜஸ்ட் ஸ்பீடாக மட்டும் கவர் பண்ணிடுறேன். தென் இப்போ அவங்க அடுத்த என்ன கேம் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா ரெடாக்ஸ் மெட்டாவர்ஸ் NFTன்னு லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேசிங் கேம். கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு கார் ரேசிங் கேம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காரை ஓன் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுற மூலம் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேருக்கு வந்து ஒரு ட்ரையல் மட்டும் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஜஸ்ட் நம்ம ரியல் வெர்ஷனாக எப்படி இருக்கும் அந்த வெர்ஷனில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம ஒரு கேமருக்குலாம் வந்து ஒரு ஹைப் லெவலில் வந்து இந்த கேம் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது கேம் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மூலம் நீங்கள் ஒரு கேமிங்னு நான் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதான சேல் வந்து எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா ப்ரீ புக்கிங் எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா வந்து
மார்ச் 10லேருந்து இதுக்கான ப்ரீ புக்கிங் வந்து ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெடெக்ஸ் லூட் பாக்ஸ்ன்னு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன பை பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலுமே போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெடெக்ஸ் லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $25. அதில் வந்து உங்களுக்கு வந்து 2 கார் NFTs வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 ரெடாக்ஸ் லூட் பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 5 ரெடாக்ஸ் லூட் பாக்ஸ் வந்து $120 வாங்குகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ நம்ம அந்த 5 சேர்த்து வாங்குறப்ப நம்மளுக்கு வந்து 1 ஃப்ரீ கேரண்டட் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போடி ஆப் கிளப்போட ஃபேமிலியோட ஒரு NFT ஒன்று இருக்குது. யோகா லேப்ஸுங்கிற அந்த NFTs ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பிட்காயின் இருக்குது. தென் மஹேந்திரா தார் கார் இருக்குது. ராயல் என்ஃபீல்டு 100 350 இருக்குது. எத்திரியம், டெஸ்லா ஷேர், மேக்புக் ஏர் இந்த மாதிரி நிறையா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட அந்த ப்ரைஸோட மொத்த ஒர்த்து பார்த்தீங்கன்னா 2 crores. அதாவது வந்து USDயில் பார்த்தீங்கன்னா வந்து $2,41,000. கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கேமுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரெஃபரல் கோடுமே கொடுத்துருக்கு. ஸோ இது இப்போ உங்களுக்கு வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க ரெஃபரல். அப்படி நீங்கள் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து 1 கேரண்டட் கிஃப்ட் பாக்ஸ் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தட் மறக்காமல் வந்து அந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் எவ்வளோ சப்ளைனா மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ப்ரீ புக் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து 9th மார்ச்லேருந்து. அதாவது அது வந்து OG யூஸர் இருக்குது. அப்படி OG யூஸர்னால் வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்க தான் வந்து OG யூஸர். பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே ப்ளே பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட் இயரில் வந்து இந்த NFT கேம் கிரிக்கெட் கேம் லான்ச் ஆச்சோ அப்போருந்தே நான் வந்து பை பண்ணி அதை விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்ச்லேருந்து ப்ரீ புக்கிங் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணிக்காங்க. ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக அலர்ட் ஆகிக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கேமுக்கான ட்ராப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5th April. அதில் வந்து ஒரு லிமிட்டட் ஆஃப் ரெடாக்ஸ் லூட் பாக்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து மோஸ்ட் சான்ஸ் இருக்குது. நான் அதில் வந்து பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த 5 ரெடாக்ஸ் லூட் பாக்ஸ் தான் பை பண்ணோம். $120 இருக்குது. நானும் ஃப்ரெண்டுமே பை பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் லேண்ட் பாக்ஸ். இந்த டிஜிட்டல் லேண்ட் பாக்ஸுங்க எப்படின்னா அந்த இப்போ நம்ம பொதுவாக அந்த ஃப்ராரி ரேஸில் நடக்கும்ல, அதை சுற்றி வந்து நம்மளுக்கு ரோடு போட்டு அந்த அதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்குங்களோ. ஸோ அந்த மாதிரியுமே இந்த NFT கேம்லேயும் வந்து லேண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து லிமிட்டட் சப்ளை. மொத்தம் பார்த்தீங்கன்னா 500 லேண்டு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ புக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த 500க்கு மேலே தாண்டி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து ப்ரீ புக் பண்ணாலுமே வந்து கிடைக்கிற கஷ்டம். அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $1,600. இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலான்னா வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறது மூலம், அதே மட்டும் வந்து கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது மூலம், நிறைய மட்டும் பிராண்டோட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சு ஏர்ன் பண்ணலாம். அதே மட்டும் நம்ம வந்து இந்த லேண்டை ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி ரெண்டல் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அதே மட்டும் வந்து நம்மளோட ஓனர்ஷிப் மூலமாக நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,600. கிட்டத்தட்ட இது வந்து 1.5 lakhs. நானே ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை பற்றி பை பண்ணலாமா என்னமான்னு. ஆனால் நாங்கள் டெஃபினட்டாக வந்து நாங்கள் வந்து இந்த 5 ரெடாக்ஸ் லூட் பாக்ஸுங்கிற வந்து பை பண்ணுறோம். ஸோ தட் இது வந்து பை பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கேரண்டட் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் இதை பை பண்ணுறோம். நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு NFT என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் நீங்கள் அப்படி பை பண்ணுறாருந்தா அந்த ஒரே ஒரு ரெடாக்ஸ் லூட் பாக்ஸ் ஒரு $25 மட்டும் பை பண்ணுங்கள். அண்ட் கீழே அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, தென் விண்டேஜ் கார் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விண்டேஜ் கார், இன்வெஸ்ட்மெண்ட் கார், அதோட இது வந்து அப்கிரேட் வெர்ஷன். அது இதெல்லாம் வந்து விலை வந்து கூடவும் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு லிமிட்டடான எடிஷன். அதாவது வந்து தனியாக வந்து விண்டேஜ் கலெக்ஷன் அப்படின்னு போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து ப்ரீ புக் வந்து போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமம் பிட்டிங் வந்து $25. ஆக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5th April ஸ்டார்ட் ஆகுது. பட் இதுக்கெல்லாம் ஆக்ஷன்லாம் விலை கூட போகும். ஸோ இது வந்து $1,000 வரைக்கும் போகக்கூட சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா NFTங்கிறது வந்து அதிக ரிஸ்க் இருக்குது. எதாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. யார்கிட்டையும் வந்து உங்களோட மணியை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லாதீங்க. நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிட்டு தென் அதுக்கடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இப்போ அந்த கேம் தான் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கேமிங் பற்றி யூடியூப்பில் போய் வந்து இந்த NFT கேமிங் போட்டு சர்ச் பண்ணுங்கள். அவங்க வந்து நிறையா வீடியோ போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு தென் அப்புறம் அதுக்கடுத்து வந்து பை பண்ணுங்கள்.